வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் அப்படி பார்த்துடலாமா? சிக்கன் 65 பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். அதே தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. இது முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பு வச்சுட்டோம். காலையில் சூப்பு நம்ம சீரகம், அப்புறம் தனியா, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி தான் சூப்பு நம்ம வைக்கிறது பழக்கம். அதுதான் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். வெள்ளாட்டு கறி தாங்க இது. வாங்கி சூப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்களா, இது வெறுங்கறி. இது நாகர்கோவில் ஸ்பெஷல் தாங்க. ஒரு நாள் இது எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மேலே பார்த்தீங்க இல்லையா, இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு சின்ன பீஸு தேங்காய் இருந்தாலுமே, புளி இருந்தாலுமே நம்ம இந்த குழம்ப சூப்பராக வச்சிடலாம். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இது சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. சாப்பாடு ஒரு தட்டில் ஆற வேற வச்சுருக்கோம். எப்போதும் நாம் சொல்கிறது தான், எப்போவுமே வெந்நீரில் ஒரு 10 கிராம்பை போட்டு நீங்கள் வச்சுட்டீங்க, காய்ச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த வாட்டரை ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா நம்மளுடைய சளி, இந்த பனி சீசனுக்கு ரொம்ப ஏற்றது தான் இந்த ஹாட் வாட்டர். நல்லா ஒரு 10 கிராம்பை போட்டு நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சு குடித்தாலும் சரி, இல்லை லைட்டாக சூடாக குடித்தாலும் அப்புறம் பல்லு வலி, தலைவலி எதுவுமே இருக்காது. சளி பிரச்சனையே வராதுங்க. பனி நேரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இது நமக்கு சரி செய்து கொடுக்கும். சாப்பிடும்போது நாங்கள் எப்போவுமே சீசனுக்கு ஏற்ற மாதிரி, வெயில் சீசன் வந்துச்சுன்னா ஜீரகம் போட்டு குடிப்போம், அப்புறம் ஓமம் போட்டு, அதுக்கப்புறம் இந்த கிராம்பு. இது ரெகுலராக எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஃபேமிலியில் நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு சாப்பிட்றதுக்கான நேரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போ அடுத்ததையும் நான் எடுத்துகிட்டு போய் சமையல் சாப்பிட்றதுக்காக குழந்தைங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. அதனால் அடுத்து இந்த வெறுங்கறி தான் முதல்ல என்ன செய்வோம், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுவோம். நம்ம சிக்கன், மட்டன் கிரேவியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சாலே போதுங்க நமக்கு. இது பார்த்திங்கன்னா மருந்து குழம்பு தான். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மருந்து குழம்பு நாங்கள் இன்னுமே வச்சுருக்கோங்க. இன்னுமே சூடு பண்ணி நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பார்த்தீங்களா, ஒரு 3 நாள் ஆயிடுச்சு இந்த நான் குழம்பு வச்சு. 3 நாளுமே இந்த மருந்து குழம்பை நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்தி டெய்லி என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு தான் வரோம். சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரெடி ஆயாச்சுங்க. பாருங்கள், பார்த்தீங்களா, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சாச்சு, எடுத்து வச்சாச்சு. நீங்கள் இன்றைக்கி சண்டே என்ன சாப்பாடு சமைச்சிருக்கீங்க, என்ன சமையல் பண்ணுறீங்க?